தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி கொத்தவரங்காய். இப்போ யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் ரொம்ப வந்த சின்ன பிள்ளைகள் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது. அவங்களெல்லாம் எப்படி சாப்பிட வைக்க? அதனால் இப்போ ஒரு டிஷ் செய்யலாம் பாருங்கள். வாங்க, கொத்தவரங்காவை கொஞ்சோண்டு ஒரு கா உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு காயை ரெண்டாக ஒடிச்சிருங்க. ரெண்டாக ஒடிச்சு இந்த அளவில் ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, தெரியுதா? ஒரு அரை வேக்காடு இப்படி வேக வச்சுக்கோங்க. பெருசு பெருசாக இருக்கணும். அடுத்து பார்க்கலாம். ஒரு கப்பு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மைதா, இது 1.5 ஸ்பூன் சோள மாவு, 1.5 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள், இது வெறும் பூண்டு பேஸ்ட்டு தான் மக்களே. இஞ்சி நான் போடலை, பூண்டு மட்டும் பேஸ்ட்டு. இதை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கொத்தவரங்காவுக்கு தேவை. பாருங்கள், 3/4 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு, அந்த உப்பு மசாலா எல்லாம் ஒட்டுக்கா நல்லா ஒன்று சேரணும். கொத்தவரங்காய் சில்லி, இப்போ போதும். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மக்களே, பிசைஞ்சாச்சு. இதாவது சட்டியில் அப்படியே ஊற்றி விட்டுற வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சரி, ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. மக்களே, பிள்ளைகள் சூப்பராக சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படியே இந்த காயை சாப்பிட்டு பழகிக்கிட்டால் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும், பொரியல் கொடுத்தாலும், இல்லை மசாலா கொடுத்தாலும், போட்டு கொடுத்தாலும் சூப்பராக நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோதான். சரி, பாருங்கள், சிம்பிள் தான். சிம்பிளாக வாழ முடியும். இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நார் சத்து, நிறைய நார் சத்து இருக்குது.
இந்த காய் யாரை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதை ஒடிக்கிறதுக்கு, அதை கட் பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுன்னு 2 துண்டு தாங்க. அந்த முனையும் இந்த சைடு 2 சைடும் நம்ம வாழை வெட்டிட்டு ஒரே ஒடி தான். கை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நார் இருந்தாலும் எடுத்து விட்டுடலாம். போட்டிங்கன்னா இது சிம்பிள் தான். 5 செகண்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் சாப்பிட்டுக்குவாங்க, உடம்புகளுக்கு நல்லது. இதை இந்த காயை எல்லோரும் யூஸ் பண்ண மக்களே. அவ்வளோ கொத்தவரங்காய் சில்லி சமைச்சு பாருங்கள். இது வரைக்கும் யாருமே வீடியோ போடலை, புதுசாக நான் தான் போட்டிருக்கிறேன். எல்லோரும் பாருங்கள் மக்களே. நம்ம சேனலில் தமிழ் கிரிக். அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.